ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் வேர்ல்டு. இந்த வீடியோவில் கீரை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கீரை குழம்பு வைக்கிறதுக்கு முளைக்கீரை தான் எடுத்திருக்கோம். இந்த கீரையை வந்து முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க, தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. கீரை குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கீரையில் பூச்சி எதுவும் இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கலாம். முத்தின தண்டில் நார் இருக்குன்றதுனால பிஞ்சாக இருக்க தண்டு வரைக்கும் கிள்ளிக்கலாம். கீரையெல்லாம் கிள்ளியாச்சு. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கீரை குழம்பு வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். துவரம்பருப்பை வாஷ் பண்ணியாச்சு. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் வச்சுருக்கோம். இப்போ இந்த பருப்பு கூடவே தேவையான அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட கொஞ்சம் தக்காளி, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு குக்கர் மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை கொஞ்சமாக இருந்ததுன்னா நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் தக்காளி சேர்த்தோம்ல, அந்த டைம்லேயே கீரையை சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டு வேக வச்சிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட கீரை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கீரையை சேர்த்துட்டு அது லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கீரையை சட்டியில் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். கீரையை கடையும் போதே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம். கீரையை கடைஞ்சாச்சு. இப்போ இந்த கீரையை சட்டியிலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீரை கடைஞ்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கீரையை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வரமிளகாவும் பூண்டும் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்க பூண்டையும் கிள்ளி வச்சுருக்க வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். பூண்டு மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை கீரை குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபைனலாக நம்மளோட சத்தான சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை குழம்பு சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி கீரை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் ஃபுட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.